Guys, 12th standard accountancy உடைய செகண்ட் சாப்டர்ல illustration 5 தான் பார்க்க போறோம். முதல்ல क्वेश्चन பார்த்துடலாம். From the following particulars of Vellore Recreation Club, prepare receipt and payment account for the year ended 31st March 2017. இப்போ क्वेश्चन பார்த்துடலாம். क्वेश्चन என்னன்னா particulars opening cash balance as on 1st April 2016. அப்போ opening cash balance எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3000 கொடுத்திருக்காங்க. அடுத்து opening bank balance as on 1st April 2016 எவ்வளவு கொடுத்திருக்காங்க? opening bank balance வந்து 12,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோக்கு 11,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் பர்ச்சேஸ் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? அது 11,000 பண்ணியிருக்கோம். அடுத்து டொனேஷன் ரிசீவ்டு ஃபார் பவிலியான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8,000. அடுத்து சேல் ஆஃப் ஓல்டு டென்னிஸ் பேட்ஸ் ஓல்டு டென்னிஸ் பால்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம். எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோம்? 1,500 நம்ம சேல் பண்ணியிருக்கோம். அடுத்து நியூஸ் பேப்பர் பாட் நம்ம நியூஸ் பேப்பர் வந்து பாட் பண்ணியிருக்கோம். பாட்னாலே பர்ச்சேஸ்னா எவ்வளோ பண்ணியிருக்கோம்? 5,500 நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? 4,500. அடுத்து ரிசிப்ட்ஸ் ஃப்ரம் என்டர்டைன்மெண்ட்னா என்டர்டைன்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு ரிசிப்ட்ஸ் வந்துருக்கு. எவ்வளோக்கு? 20,000. அடுத்து அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ்டு அட்மிஷன் ஃபீஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்கு 1,000க்கு. அடுத்து முனிசிபல் டாக்ஸஸ் எவ்வளோ? 22,000. அடுத்து எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி ஷோ வந்து 2,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து பில்லியார்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ் 15,000. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ டென்னிஸ் கோர்ட் வந்து 18,000 நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து ரிசிப்ஷன் சேரிட்டி ஷோ எவ்வளோ? 2,500. அடுத்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8,000 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எதுக்கு இந்த சம்னு கேட்டால் இதில் இந்த சம்மில் வந்து இப்போ சொல்யூஷன் பார்த்தோன்னு சொன்னால் சொல்யூஷன் என்னென்னு பார்க்கலாம். சொல்யூஷன் என்ன கேட்டிருக்காங்க? சொல்யூஷன் வந்து நம்ம போடணுமா? ரிசிப்ட் சைடு, பேமெண்ட் சைடு. ரிசிப்ட் வந்து டெப்டார் சைடு, பேமெண்ட் வந்து கிரெடிட்டார் சைடு. ரிசிப்ட் என்னென்னா பேங்க் பேலன்ஸ், கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க் எவ்வளோ? 3,000 வந்து கேஷ் இன் ஹேண்டு, 12,000 வந்து கேஷ் அட் பேங்க். ரெண்டுத்தையும் அமௌண்ட் சேர்த்து 15,000. அடுத்து டொனேஷன் ரிசீவ்டு ஃபார் பவிலான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து சேல் ஆஃப் ஓல்டு டென்னிஸ் பேட்ஸ் எவ்வளோ நம்ம சேல் பண்ணியிருக்கோம்னா நம்ம எந்த சைடு வரும்? ரிசிப்ட் சைடு வரும். 1,500 வந்து ரிசிப்ட் சைடு. அடுத்து ரிசிப்ட் ஃப்ரம் என்டர்டைன்மெண்ட் அதில் கொஸ்டினே கொடுத்துருக்காங்க ரிசிப்ட்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ரிசிப்ட் சைடு நம்ம கண்ணை மூட்டு போட்டுருந்தோம். எவ்வளோ? 20,000. அடுத்து அட்மிஷன் ஃபீஸ் நம்மளுக்கு தான் வரும். அட்மிஷன் ஃபீஸ் நம்ம ஒரு இதுக்கு ஓப்பன் பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம அட்மிஷன் ஃபீஸ் நம்ம தான் வாங்குவோம். எவ்வளோ? 1,000 வந்து நம்மளுக்கு தான். அடுத்து ரிசிப்ட் ஃப்ரம் சேரிட்டி ஷோ கொஷினே கொடுத்துனாங்க ரிசிப்ட். அப்போ ரிசிப்ட்னு அந்த ஒரு கொஷினில் வந்துச்சுனாலே ரிசிப்ட் பேமெண்ட் அண்ட் ரிசிப்ட் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம ரிசிப்ட்ஸ் வந்து கண்ணை முட்டு நம்ம போட்டுறோம். அடுத்து வந்து பேமெண்ட் சைடு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்மள்ட்டேருந்து வந்து காசு போயிருக்கு. பர்ச்சேஸு பெய்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம கண்ணை மூடிட்டு பேமெண்ட் சைடு தான் நம்ம போட்டுடலாம். அடுத்து ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் இதுலேயும் பர்ச்சேஸ்னு வந்திருக்கு. அப்போ நம்ம பேமெண்ட் சைடு தான் 11,000. அடுத்து நியூஸ் பேப்பர் பாட்னா வந்து நம்ம பர்ச்சேஸ் வந்து இன்னொரு வார்த்தை தான் வந்து பாட்டு. அப்போ அதுவும் பேமெண்ட் சைடு தான் வரும். அடுத்து ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறது நம்ம எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம காசு செலவு பண்ணியிருக்கோம். அப்போ நம்மள்ட்டேருந்து காசு போயிருக்கு. அப்போ வந்து பேமெண்ட் சைடு வந்து 4,500 வரும். அடுத்து முனிசிபல் டாக்ஸஸ் நம்ம டாக்ஸஸ் கேட்டிருக்கோம் 22,000. அடுத்து வந்து எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி ஷோ எக்ஸ்பென்சஸ்னால் நம்ம வந்து காசு செலவு பண்ணியிருக்கோம். சேரிட்டி ஷோக்கு வந்து நம்ம காசு செலவு பண்ணியிருக்கோம். அப்போ வந்து பேமெண்ட் சைடு தான் நம்ம வரும் 2,000. அடுத்து பில்லியார்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ்னு சொல்லியிருக்கனால பர்ச்சேஸ்னு வந்தாலே நம்ம பேமெண்ட் சைடு தான். 15,000 வந்து பேமெண்ட் சைடு. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ டென்னிஸ் கோர்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலே நம்மளுக்கு வந்து நம்மள்ட்ட காசு போக தான் செய்யும். அப்போ வந்து 18,000 வந்து பேமெண்ட் சைடு தான் வரும். அப்போ அடுத்து வந்து க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்களா? க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்தாங்க? கேஷ் இன் ஹேண்டு 8,000 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு சைடில் நம்மளுக்கு எந்த சைடு மணி அதிகமாக இருக்குது? இந்த சைடு தான் கிரெடிட் சைடு தான் நம்மளுக்கு மணி அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம கிரெடிட் சைடு நம்ம ஆட் பண்ணி போட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு 92,000 கிடைக்குது. அப்போ இந்த 92,000 வந்து நம்ம என்ன பண்ணணும்? டெப்டார் சைடு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம இங்கே இருக்க அமௌண்ட்டோட நம்ம டெப்டார் அமௌண்ட்டை வந்து நம்ம லெஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எவ்வளோ? 44,000. அப்போ இந்த 44,000 என்ன அமௌண்ட்டுன்னு கேட்டால் நம்மளுக்கு பேங்க் ஓவர் டிராஃப்ட். அப்போது நம்மளுக்கு வந்து இந்த சைடு ஓப்பனிங் அமௌண்ட், இந்த சைடு க்ளோசிங் அமௌண்ட் வருமா? அப்போது நம்மளுக்கு இந்த சைடு கிடச்சதுன்னு சொன்னால் நம்ம பேங்க்கோட க்ளோசிங் அமௌண்ட் கிடைக்கும். அப்படி நம்மளுக்கு இந்த சைடு நம்மளுக்கு ரெசிப்ட் சைடு கிடச்சதுன்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன அமௌண்ட் தான் வரும்? அது பேங்க்கோட ஓவர் டிராஃப்ட் தான் வரும். அப்போ வந்து பேங்க்லேருந்து நம்ம காசு வாங்கியிருக்கோம். நம்ம பேங்க்குக்கு நம்ம திருப்பி கொடுத்து தான் ஆகணும். நம்ம பேங்க்லேருந்து காசு வாங்கணும்னு சொன்னால் நம்மளுக்கு திருப்பி கொடுத்து தான் ஆகணும். அப்போ இந்த நம்மளுக்கு ரெசிப்ட் சைடு அமௌண்ட் வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அப்போ அது கேஷ் வந்து ஓவர் டிராஃப்ட் ஆகாது. நம்ம பேங்க்லேருந்து வாங்கின காசு தான் ஓவர் டிராஃப்ட் ஆகும். அப்போ 44,000 என்னது நம்மளுக்கு வந்து ஓவர் டிராஃப்டாக இருக்குது. அப்போ வந்து நம்ம இந்த சைடில் இருக்க ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்தடுத்த இல்லஸ்ட்ரேஷனை பற்றி பார்க்கலாம் கைஸ். பாய்.